ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸோ அவைல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த 5 ரீசன்ல ஒரு ரீசனா தான் இருக்கும். முதல் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான சொல்யூஷன் நீங்க ஆஃபர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயசானவங்களுக்கு ஒரு முட்டி வலி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆயின்மெண்ட் ஆஃபர் பண்றோம், ஒரு 2 மினிட்ஸ்ல அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து டைம் சேவர் கேட்டகரி. இப்போ உங்களோட கிளைண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, இப்போ ஸ்கூல் வச்சிருக்காரு, காலேஜ் வச்சிருக்காரு அப்படின்னா அவங்களோட டைமை வந்து எஃபெக்டிவா மேனேஜ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடுக்குறோம், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து செகண்ட் கேட்டகரி. மூணாவது கேட்டகரி வந்து மணி மேக்கர் கேட்டகரி. உங்களோட கிளைண்ட்டுக்கு அவங்களோட வெல்த்தை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்கீங்க, ஒரு பினான்சியல் அட்வைசரி வச்சிருக்கீங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட் பிசினஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரியில வரும். ஃபோர்த் கேட்டகரி வந்து கஸ்டமர்ஸோட லைஃப் வந்து ஈஸி ஆக்குறது, கம்ஃபர்ட் ஆக்குறது. இப்போ ஹோம் ஆட்டோமேஷன் பிசினஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆப்ல கனெக்ட் பண்ணி அதை ஈஸியா அவங்க மேனேஜ் பண்றதுக்கு நம்ம வந்து ரெடி